நேற்றைய தினம் இந்த திருப்பரங்குன்றமுடைய இஷ்யூ, இந்த கேஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்சில் திரு ஜஸ்டிஸ் ஜி ஜெயச்சந்திரன் மற்றும் கே ராமச்சந்திரன் அவர்களுடைய அவையில வந்துச்சு. அப்ப விசாரிச்ச அவர்கள் இதற்கு முன்னாலேயே தனி நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த தீர்ப்பானது சரியான தீர்ப்பு தான் அப்படின்னு சொல்லி அவர்கள் கொடுத்த அந்த தீர்ப்பை சரிப்படுத்தினாங்க. நீதிபதிகள் சில விஷயத்த முக்கியமா கோடிட்டு சொன்னாங்க. வருஷத்துல ஒரு நாள் மட்டும் தீபத்தூண்ல தீபம் ஏத்துறதுன்றது ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்கும். எப்போதுமே வழக்கமா ஏத்துற மாதிரி ஒரு சூழ்நிலை வரணும்ன்ற விஷயத்த சொன்னாங்க. தர்காவுக்கு பக்கத்துல அந்த தீபத்தூண் இருக்கிறது, அதுல ஏதோ பிரச்சனை அப்படின்ற மாதிரி எந்த மாதிரி விஷயமும் ஆகம விதிகள்ல இல்ல அப்படின்னு சொல்லி தெளிவா சில விஷயங்களை தர்காவுடைய தரப்புல இருந்து சொல்லல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு லா அண்ட் ஆர்டர் விஷயம் ஆகும், இதனால பிரச்சனை ஆகும்னு சொல்லி தடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் என்பது ஒரு சமுதாயத்திற்கும் இன்னொரு சமுதாயத்திற்கும் பிரச்சனை உண்டு பண்ற மாதிரி ஒரு விஷயத்தை செய்ய முடியாது. யாருன்னா ஒரு அரசாங்கத்தால தான் இப்படி செய்யப்பட முடியும்னு சொல்லி இன்டைரக்டா அரசாங்கத்தை தாக்குற மாதிரி சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை இறுதியை எப்படி கன்க்ளூட் பண்ணாங்கன்னா, இமேஜினேஷன் கோஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு கற்பனையாக்கப்பட்ட ஒரு பேய் மாதிரி இந்த விஷயத்தை காமித்தது அரசாங்கம் தான் அப்படின்னு சொல்லி இந்த இரண்டு நீதிபதிகளுடைய அமர்வும் சொல்லியிருக்காங்க. நீதிபதிகள் இன்னும் சில ஆலோசனைகள் எல்லாம் சொன்னாங்க. இனிமேட்டு அங்க தீபத்தூண்ல போய் தீபம் ஏத்த போறவங்க எத்தனை பேர் போகலாம், எத்தனை எண்ணிக்கையில போகலாம், இந்த விஷயங்கள்லாம் யார் பார்க்கணும்னா ஏஎஸ்ஐ, ஆர்கியோலாஜி சர்வே ஆஃப் இந்தியா, இவர்களுக்கு இந்த பொறுப்பு ஒப்படைச்சிருக்காங்க. என்ன மாதிரி மெஷர்மெண்ட்ஸை எடுக்கலாம், என்ன மாதிரி பிளான்ஸை பண்ணலாம்னு சொல்லி இவங்க சொல்லணும்னு சொல்லி இவங்க தரப்புல இருந்து ஒரு சில விஷயங்களை கேட்டிருக்காங்க. மக்களுக்கும் சரி, கவர்மெண்ட்டுக்கும் சரி, கோர்ட்லயும் சரி, இதுல எது சரி, யார் பக்கம் சரி என்பது ஒரு விதமான ஒரு குழப்பங்கள் இருந்தாலும் யாருக்கும் இந்த பிரச்சனையை வராம இருந்தா சரி.